வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலாவர்களே. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு விக்டோரியஸ் RRR. ஏதோ மேட்ச் முடிஞ்சிட்டு நம்ம பேசணும். அந்த வீடியோவோட தேஜாவு மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை, எனக்கு நார்மலாகவே என்ன ஆகுன்ற டென்ஷன் எஸ்எம்எஸ்ல ஓடும், வாட்ஸ்அப்ல ஓடும். ரைட்டு. இப்போ எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு. விமென்ஸ் டே வந்துங்களே, 8th வந்து விமென்ஸ் டே இல்லையா? அவங்க விதவிதமா தெரிஞ்ச லேடிஸுக்கு பர்ஃப்யூமு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கிஃப்ட் கொடுக்கலாம்னா எதுவுமே வாங்க மாட்டேன்றாங்க. பாரு, இதெல்லாம் தூக்கி ஓடங்கட்டு. இந்த கப்பு வருதுல இன்னைக்கு நைட்டு, அதை எடுத்து அதுக்கு ஜெராக்ஸ் எனக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ பயத்திலே நான் தெரிஞ்சிட்டேன், கப்பு கண்டிப்பா ஜெயிக்கிறோம், கவலையே படாதீங்க. ஆன்லைன்ல வேற மிரட்டல், இத்தனைக்கும் பெண்கள் தினம், ஆனா ஆன்லைன்ல எனக்கு மிரட்டல் வருது. தவிர்த்திருக்கலாம் சார், பட் இட்ஸ் ஓகே சார். சார், இப்போ இந்த ப்ரிவியூ ஷோல உங்களோட பேசுறது ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் வந்து நம்ம எப்பவுமே வந்து வெற்றி பெற்ற பின் பேசுவோம். இன்னைக்கு பெறப்போற வெற்றியை பத்தி பேச போறோம் அப்படின்னு நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்திருக்கீங்க சார். எனக்கு என்னன்னா, என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? அதாவது வந்து ஒரு நியூசிலாண்டுங்கிற டீம் இது வரைக்கும் 2015ல இருந்து இது ஒரு 5வது ஃபைனல்னு சொல்றாங்க அவங்களுக்கு. ஆர் 5 தடவை வந்திருக்காங்களோ சம்திங். ஒரு தடவை கூட ஃபைனல்ல அவங்க ஜெயிச்சது இல்ல. பட் இருந்தாலும் தேர் ஆர் வெரி டஃப் டீம். அட்லீஸ்ட் ஃபைனலுக்கு ஒவ்வொரு முறை வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். அப்ப அப்படி இருக்கும்போது வை ஆர் யூ நாட் ஸ்கேர்ட் ஆஃப் நியூசிலாந்து? ஏன்? இல்ல, ஒரு டஃபஸ்ட் ஆப்பனன்ட் நினைச்சே பார்க்காத ஒரு டஃபஸ்ட் மேட்ச் ஆட்டம். இதை விட பெட்டரா ஒரு ஃபைனல்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணல. ஒரு மேட்ச் சொல்றேன், இந்த ஆர்பிராஸ் ஃபைனல்ஸ் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன். இந்த அளவுக்கு கிரெடிட் கிடையாது. அவங்க சத்தியமா இந்தியான்ற அளவுக்கு நியூசிலாந்து கிரெடிட் கிடையாது. அவன் போலிங், அவன் பேட்டிங் முதல்ல பவர் பிளேயர் ஃபின் ஆலன், ஸ்டிஃபர்ட், எஃபர்ட் எல்லாம் அடிக்கிறது. நம்ம கூட நடக்காது, அது நம்ம கூட நடக்காது, அடிப்பாங்க. ஸோ அதாவது 2 பாசிபிலிட்டி. தட் இஸ் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சிட்டோம்னா வழக்கமா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியே நம்ம சேஸ் பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். கொஞ்சம் ஈஸியரா ஜெயிப்போம் சேஸ் பண்ணோம்னா. டிஃபெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் க்ளோஸா போகும்னு தோணுது எனக்கு. அதாவது இட்ஸ் வில் பி a combination of வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் அண்ட் இங்கிலாந்து மேட்சா இருக்கும். பட் ரிசல்ட் ஒன்னே தான், நம்ம ஜெயிக்கும், அது ஒன்றும் டவுட்டே இல்லை. சார், நியூசிலாண்ட நம்ம அவ்வளோ ஈஸியா ரைட் ஆஃபும் பண்ணிட முடியாதுல்ல. பிகாஸ் நீங்க சொல்ற மாரி வந்து அவங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்போ ஒரு பிளேயர் வந்து திடீர்னு இன்ஜூர் ஆகுறாரு அப்படின்னா, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ட ரெடியா அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்ல நம்ம எப்படி வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின் பவுலர்ன்னு யார வேணா நம்பர் 8ல விளையாட வைப்போமோ, ஈவன் தே ஆல்சோ ஹேவ் ஆப்ஷன்ஸ் ஃபார் தட். திடீர்னு இந்த மெக்கான்சிய விளையாட வைக்கிறாங்க. இல்ல அப்படின்னா ஜிம்மி நீஷம உள்ள கொண்டு வராங்க. ஸோ தே ஆல்சோ ஹேவ் த வெரி குட் பேலன்ஸ் இன் தேர் டீம். ஸோ எப்படி பார்க்குறீங்க நீங்க நியூசிலாந்து? எல்லாருக்கும் பேலன்ஸ்லாம் இருக்கும். ரைட். இப்போ பேசிக் ஃபேக்ட்ஸை வச்சுட்டு நம்ம கிரிக்கெட் பேச முடியாது, ஓரளவுக்கு தான் பேசலாம். ஏன் சொல்றேன், தி பெஸ்ட் ஃபீல்டிங் சைட் ஆஃப் ஆல் த டீம்ஸ், that have participated, I think New Zealand is the best fielding side. கிளென் பிலிப்ஸ் வரலாம், நான் டீம்ல ஃபீல்டரே கிடையாது. அக்சர் பட்டேல் கொஞ்சம் கிளென் பிலிப்ஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி பண்ணாரு. அப்படி பண்றாங்களே தவிர கன்சிஸ்டன்டா ஃபீல்டிங்னா கிளென் பிலிப்ஸ் தான். அப்பேற்பட்ட நியூசிலாந்து டீம் போன தடவை ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேட்ச் நம்ம டேரன் மிச்சல் பிடிச்சது. மீதி 2 பேர் ஈஸி கேட்ச் விட்டாங்க. ஒருத்தர் வந்து தேவையில்லாத டைவ் அடிச்சாரு, கிளென் பிலிப்ஸ் தேவை கரெக்டா குதிச்சாரு. ஓகே, அதே தான் இவர் பண்ணாரு. நம்ம ப்ரூக் இருக்குல்ல, ப்ரூக் என்னாச்சு, கேட்ச் சாதாரணமா வந்துருந்தது, கையை ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அந்த பால் கையில லேண்ட் ஆகிற சமயத்துக்கு பட்டுன்னு ஒத்த காலில் நின்னாரு, பேலன்ஸ். ஆனா அந்த ஜெர்க் ஆச்சுன்னா போயிடும். ஸோ டாப் கிளாஸ் ஃபீல்டிங் டீம்ஸே கேட்ச் விடுறாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். ஸோ அது ஒன்று. பட் இந்த செஸ் மாதிரி மூவ்ஸ் மாஸ்டர் மைண்ட் பண்றதுல ஒன்று நான் சொல்றேன், ஒரு ஐடியா. லாஸ்ட் டைமே சொன்னதுதான். இப்போ நீங்க வந்து அபிஷேக் சர்மாவை டிராப் பண்றீங்க, வருணை டிராப் பண்ணலாம் பேசிட்டு இருக்காங்க. பேசுறது வந்து இன்னொரு 2 மேட்சஸ் கழிச்சு பும்ராவை டிராப் பண்ணணும்னு பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பட் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் டிராப் பண்ணும் வேஸ்ட்னு சொன்னாங்களோ அவரெல்லாம் கொடி கட்டி இப்போ பறந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கட்டி இருக்காங்க எல்லாருமே. சஞ்சு சாம்சன் ஆகட்டும், சூரியகுமார் யாதவ் ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா ஆகட்டும், எந்த கிரவுண்ட்ல கேவலப்படுத்துறாங்களோ அந்த கிரவுண்ட்லயே போய் தலைக்கிட்டு கிளாப்ஸ் வாங்கினாரு. இதுதான் நம்மளோட கிரிக்கெட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது. என்ன வேணா நீங்க எங்களை கழுவி ஊத்துக்க, கிரிக்கெட் எங்க கிட்ட இருக்கு, அது தெய்வம் மாதிரி, அது திருப்பி நாங்கள் காட்டுறோம் காமிச்சுருக்காங்கல்ல. ஸோ டாக்டிக்கலா ஒன்று யோசிச்சாலும் நல்லா இருக்கும். இப்போ அபிஷேக் சர்மாவுடைய அந்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர் தப்பு ஓடும்போது மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆகுது. பேட்டை வாணும் அளவுக்கு தூக்கிட்டு விட்ரா பண்ணிட்டு ரூம் கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஆஃப் மேல 6, பாயிண்ட் மேல 6, லாங் ஆஃப் மேல 6 இதை பண்ணிட்டு இருக்காரு. பவுன்ஸ் பண்ணா ஷாயின் அஃப்ரிடியா இருந்தாலும் பியூட்டிஃபுல் அடிக்கிறாரு, எல்லாமே பியூட்டிஃபுல். எங்க அபிஷேக் சர்மாவுக்கு பிரச்சனை, ஸ்லோ பவுலிங் போடும்போது டபுள் மைண்ட் ஆகுது. அவுட் சைட் தி ஆஃப் பாஸ்டர் பிச் பண்ணாலுமே அந்த ஸ்கொயர் கட்டுக்கு போகாம மடக்கி அடிக்கணும்னு போய் மிடால் அவுட் ஆயிருக்காரு, இல்லை மிடில் அவுட் ஆயிருக்காரு. இதுதான் இந்த ப்ளாய்க்கு தான் அவங்க போடுறாங்க. இதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணலாம்? அபிஷேக் சர்மா கிட்ட கேர்ஃபுல்லா அந்த ஸ்டார்ட் ஆடாதுன்னு சொல்லலாம்.
மோர் ஆஃப் ஸ்பேர் கட்ஸ் போகணும்னு சொல்லலாம். அது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2 என்ன? அபிஷேக் சர்மா இடத்துல இஷான் கிஷன் அனுப்பிச்சிட்டீங்கன்னா, இஷான் கிஷனுக்கு ஆன் த லெக் ஸ்டெப் ஒரு அவுட் லெக் ஸ்டெப் போனீங்கன்னா ஸ்வீப் கண்டிப்பா 6. ஏன்னா உடம்பு அவ்வளோ ஃபிளெக்சிபிள் ஷார்ட்டாக இருக்காரு. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அபிஷேக் சர்மாக்கு இல்ல. எஃப்என்லி முட்டிக்கு நேரம் வர பால ஜஸ்ட் டிஃபென்ஸ்ல லைட்டா தள்ளுறாரு. அது ஸ்ட்ராங்கா அடிக்க வருது. பட் நம்ம இஷாந்துக்கு அடிக்க வரும். ஸோ நீங்க நியூசிலாந்துல கில்லடி ஆஃப் பண்ணு பேர் மெக்கானிஷா அவர் பேர் என்ன? மெக்கான்ஷி. மெக்கான்ஷி. ஏன் அந்த மாதிரிலாம் பிரிச்சு சவடிக்கிறீங்க? சொல்ல ஒரு விஷயமே மறந்துருச்சு. மெக்கான்ஷிக்கு பால கொடுத்தா மெக்கான்ஷிக்கு நீங்க பால கொடுக்கறதுக்கு காரணம் அபிஷேக் சர்மா வெளியிலான்ட்டு. நாங்க என்ன பண்றோம்? அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்புறோம். அவர் மெக்கான்ஷியை 3 6 அடிப்பார் கிரௌட் உள்ள. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கோர் ஆஃப் த விக்கெட் ஆடுற ஃபிளேர் இருக்கு. அதனால அப்ப அவரை வச்சிட்டாருன்னா சப்போஸ் 6th ஓவருக்கு அப்புறம் ஒரு விக்கெட் விழுந்து இவர் உள்ள வந்தாருன்னா அபிஷேக் ஸ்டிங் ஓவர் இருக்காது. ஸ்பின்னை கொண்டு வந்து பயப்படுவாங்க. ஏன்னா அனாலிசிஸ் டிமாரலைஸ் பண்ணிருப்பார் இஷான் கிஷன். அது ஒன்று கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பொட்டன்ஷியல பார்த்தோம் சொல்றேன். அந்த மூவ்ஸ் செஸ் மாதிரி மூவ்ஸ் வச்சு சொல்றேன். ஸ்ட்ராட்டஜிக்கலியும் பாத்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கிறது பெட்டர். அபிஷேக் வந்து நம்பர் 3 போறதும் இஷான் ஓப்பனிங் வரதும் ஒரு டெஃபினட்டா பெரிய பெனிஃபிட்டா இருக்கும்னு தோணுது. சார் பட் ஒரு ஃபைனல்ல இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்றதுங்கிறது வந்து ஒரு 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 ரிஸ்க் ஃபேக்டரா நினைச்சு பண்ணாம இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். அதனால கேட்குறேன் பண்ணுவாங்களா அப்படின்னு. இன்னொன்னு சம் பீப்புள் ஆர் ஆல்சோ சஜஸ்டிங் ஆன்லைன் இந்த இவரு நம்ம அபிஷேக் சர்மாவை பேசாம டிராப் பண்ணிட்டு ரிங்கு சிங்கை விளாட வைக்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு இஷான் கிஷன் நீங்க சொல்ற மாதிரி ஓப்பனிங் விளையாடிடுவாரு. ரிங்கு சிங் வந்து உங்களுக்கு எந்த பொசிஷனாலும் ஆடிடுவார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருக்குதுன்றாங்க. இந்த மாதிரி ஃபைனல்ல இந்த மாதிரி வாய்ப்புலாம் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆஃப் நியூசிலாந்து நீங்க பாத்தீங்கன்னா அது அல்வா போலிங் நம்ம அபிஷேக் சர்மாக்கு. இந்த ஃபர்கூசன் தேங்காய் உடைப்பாரு வேண்டுதல் வச்சு சீவிடுவார் வச்சு. அதாவது மோட ஆஃப் ஆடணுன்றேன். ஆஃப் ஆடினா பெட்டரு. இந்த லெவல் அப்படி ஆடுறது தான். இன்னொன்னு சொல்லுவாங்க வை ஐ மீன் டிமோரலைஸ் பீப்புள் பை சேஞ்சிங் அண்ட் டூயிங் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங். அதுவும் அதே த பெஸ்ட் காம்பினேஷன் டு பிளேன்னுவாங்க. அது அப்படி பார்த்தா ஓகே. இவங்க ஃபார்ம்ல அதெல்லாம் விட்டுருக்கு. நான் என்ன சொன்னேன்? யாராவது 2 பேர் இவங்களுக்கு ஆஃப் செட் பண்றதுக்கு வந்துனே தான் இருக்காங்க. காம்பன்சேட் பண்றதுக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இப்படி சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, அவங்க பண்ற சேஞ்சஸ் எல்லா மேட்சும் பண்றாங்க. என்னன்னா ஃபாஸ்ட் போலிங் பதிலா ஸ்பின்ன பண்றாங்க. நம்ம ஆடும்போது. அந்த மாதிரி அப்ப அவங்க யோசிச்சுதான் வச்சுக்கோ. இங்க ஸ்பின்ன ஒரு 4 காட்டி 4 6 அடிக்கிறது ஈஸி ஸ்பின்ன. அப்படி போயிடுச்சுன்னா யோசிச்சா நீங்க ஸ்ட்ராட்டஜியில உள்ளுக்குள்ள போக முடியாது. அதனால தைரியமா ஒரு டூ ஆர் டே பண்ண வேண்டியதுதான். எப்படியுமே நம்ம நியூசிலாந்துக்கு பயப்படுறத விட அவங்க நமக்கு பயப்படுறதான் பாஸ் ஜாஸ்தி. அதனால நான் சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த தண்டரா அடிச்ச அடியை பார்த்தாலும் நடுங்கிப்பான். அதனால டெஃபினட்டா இது ட்ரை பண்ண தோணுது. பட் ஆஸ் யூ சே ரிங்கு சிங் வந்தாலும் ஃபினிஷ் ஓவர்ஸ்ல வச்சு வாங்கிடுவார் வச்சு. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் வந்துட்டீங்கன்னா மீதி பேர்லாம் இருக்கவே இருக்காங்க. எந்த டவுன்ல யாரும் ஆடுறாங்க. அது ப்ராப்ளம் இல்லை. அது கொஞ்சம் டைசி டிசிஷன். பட் நம்ம முதல்ல ஸ்பின் எடுத்துன்னு வராங்கன்றதுனால நான் சொல்றேன். அதே வச்சுன்னு நம்பர் 3ல அவர் வந்தாருன்னா இன்னும் பெட்டரா ஆடுவார். ஸ்பின் எல்லாம் இன்னும் பெட்டரா ஆடுவார் அபிஷேக் சர்மா. சார் அவங்க டீமோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பவுலர் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வந்து மிச்ச இவர் நம்ம ரச்சின் ரவீந்திரா ஒரு 11 விக்கெட்டு கிட்ட எடுத்திருக்கிறாரு இந்த டோர்னமெண்ட்ல அவரு. பட் ஆனா நம்ம டீம் இது வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ணல இந்த டோர்னமெண்ட்ல. பேக்ட் வித் ஃபுல் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இவருடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் இங்கே எடுபடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி. ஒரே போலர் டு பி ஸ்லைட்லி வர்னிங்டுன்னா சாண்ட்னர் தான். எப்பயுமே சாண்ட்னர் அடிச்சோம். ஒரு மேட்ச் அடிச்சோம் இல்லைன்னு சொல்லல. இந்தியா நியூசிலாந்து மேட்சஸ்ல அடிச்சோம். ஆனா சாண்ட்னர் ஒன்லி தான் ரொம்ப ரொம்ப பிரெயினி. இப்போ நீங்க வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போனாலும் ஸ்டம்ப் அவுட்லாம் விட்ரா நீங்க பியூட்டிஃபுல்லா பண்ணாரு. பிரேவில்ஸ் இப்படி வந்தார் வெளியில ரூம் கிரியேட் பண்றதுக்கு. ஸ்லோவா லாப் பண்ணி லுங்கி போடுற மாதிரி அவுட் மெதுவா போட்டு அப்படியே முடிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம. ஸோ அந்த மூளை இருக்கு. லாஸ்ட் மினிட் அட்ஜஸ்டபிள் பிரெயின் பார்த்தா சாண்ட்னர் தான் மோஸ்ட்லி டேஞ்சரஸ். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு டேஞ்சரே கிடையாது பார்த்தா அந்த அவங்க போலிங்ல. சச்சின் ரவீந்திரா விக்கெட்லாம் எடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர் டூபேட்லாம் மாட்டினா ஊரை விட்டு வெளிச்சுவார். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. சாண்ட்னர் டெஃபினெட்லி. பேட்டிங்ல அவங்க அந்த 2 பேருக்கு அடிக்கிறாங்க பாருங்க. ஃபின் ஆலன் அண்ட் செஃபர்ட். அவங்க கிட்டத்தட்ட ஒரு பிரேவிஸும் நம்ம இப்போ ஆடினார் பாருங்க. நம்ம இனியர் ஆடினார். அவர் பேர் என்ன? டாப் கிளாஸ் ஆச்சார் ஒரு செஞ்சுரி. பெத்தல் அண்ட் பிரேவிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் அவங்க 2 பேரும். அது நம்ம earlier we bring the spinners on. It will be fruitful for us rather than bowling fast. சார் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட ஒரு மேஜர் பிளஸ்ஸா இருந்திருக்காங்கன்னா ஸ்பின் அளவுக்கு இல்ல. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு அழகா டைசெக்ட் பண்ணி இவங்க லென்த் பாலா போடுவாங்கப்பா. நிறைய வந்துட்டு டிம் சவுத்தி மாதிரிலாம் வந்து
ஸ்லோவர் ஸ்டஃப் அது இதெல்லாம் போடுற பவுலர் அவங்க கிட்ட இப்ப இல்ல. எல்லாருமே குட் லென்த்ல போடுவாங்க. அடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு ஃபேக்டர் அக்செப்டபிள் சார். பட் அட் த சேம் எண்ட் அவங்களோட பேட்டிங் பொறுத்தவரைக்கும் நம்ம கூட வந்து T20 சீரிஸ் விளையாடுனப்ப இவ்வளவு நல்லா விளையாடல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்ல அதே இந்தியால அதே கிரவுண்டுங்கள்ல தான் விளையாடுறாங்க. பட் அகைன்ஸ்ட் அதர் டீம்ஸ் தே ஹேவ் பீன் பிளேயிங் குட் கிரிக்கெட் இன் தேர் பேட்டிங். அதுக்கு மேஜர் ரீசன் வந்து இவர் டெவான் கான்வே வந்து ரொம்ப சுமாரா விளையாடிட்டு இருந்தாரு. ஃபின் ஆலனுக்கு ஒரே ஒரு மேட்ச் குடுத்தாங்க. பொளந்துட்டாரு. நம்ம வீடியோல நம்ம பேசியிருந்தோம் சார். பேசாம ஃபின் ஆலன ஏன் கொண்டு வரக்கூடாது இவங்க T20 வேர்ல்டு கப்ல ஓப்பனிங்க்கு டெவான் கான்வேலாம் டிராப் பண்ணிடலாம் ஸ்குவாட். அதே மாதிரி தே டிட் தட் அண்ட் இட் வொர்க்ட் வெல் ஃபார் தெம். சோ ஹவ் டு வி மேனேஜ் தேர் பேட்டிங் வித் ஆர் பவுலிங்? எப்படி யார வச்சு டார்கெட் பண்ணி எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இங்க T20 ஆடுற போதெல்லாம் வருண் சக்கரவர்த்தியை வச்சு தடன்னு தடவினாங்க. அதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கு. நீங்க வந்து இப்ப லேட்டஸ்ட் ஃபார்முலா நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா இப்போ ஒரு இவர் எடுத்துக்கிறீங்க, நம்ம ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கிறீங்க. ஷர்துல் தாக்கூர் ஓகே போலர், ஜஸ்ட் அபவ் ஆவரேஜ் போலர். மீதி டீம்ல ஆடும்போது ரொம்ப சுமாரா பவுலிங் போடுறாரு. தோனியை பார்த்தா மட்டும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவுலிங் வந்துருது. அந்த மாதிரி நியூசிலாந்து முகங்களை பார்த்த உடனே நம்ம பண்ண வேண்டியது பிளாஷ்பேக் மோட்ல போயிட்டு இந்த 3 T20ல என்ன பண்ணும், எனக்கு 3 5 அந்த அதுல என்ன பண்ணும் T20ல அவங்க கூட நீங்க நினைச்சா 4 ஆடணும். நீங்க அது என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட வீக்னஸ் அப்படியே கண்ணு முன்னாடி வரும். அதுல we have to play on that. அவ்வளவுதான். ஏன்னா இது நீங்க பயந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஆங்ஷியஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டீம் கிடையாது. அவன் ஃபீல்ட்ல நல்லா பண்ணுவான். பட் அவங்களுமே டென்ஷன் இருக்கிறதால ஃபீல்டிங் கேட்ச் எல்லாம் விடுறாங்க. ஆச்சரியமா இருக்காது. அதனால நமக்கு வந்து நியூசிலாண்டோட ஒரு தனி போலிங் ஒன்று வச்சிருக்கோம். அதை நம்ம போடுவோம். வேகமா ஏத்துறது வேஸ்ட். ஏன்னா ஃபாஸ்டா போட அடிப்பாங்க. என்ன சேஃப் நீங்க வேகமா போட அடிப்பாங்க. வேகமா போடுறதுல மட்டும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல போன மேட்ச்ல பும்ரா மாதிரி போட்டா அது கொஞ்சம் கஷ்டம் அடிக்கிறது. பட் அது சைன் இருக்கிற பால் எவ்வளவு அந்த மாதிரி போட முடியும்னு தெரியல. அதனால earlier we usher in the spinners, it's going to work in our favor. That's what I see. சார் நம்ம இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல எல்லாருமே கிளிக் ஆகிட்டு இருக்காங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. இஷ்யூவே கிடையாது. நம்ம தோத்து போனது சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா ஒரே மேட்ச் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் தோத்து போனாங்க. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா தே லாஸ்ட் மேட்ச். அந்த மாதிரி தான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம பேட்டர்ஸ்ல வந்துட்டு ஹூ டு யூ திங்க் வில் சூட் ஃபார் த நரேந்திர மோடி ஸ்டேடியம்? இந்த ஃபைனலுக்கு இந்த ஸ்டேடியம்னா இந்த பிச், பிகாஸ் தேர் சீயிங் தட் ரெட் அண்ட் பிளாக் சாயில் ஏதோ மிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹவு டு யூ see that pitch, the ரெட் அண்ட் பிளாக் சாயில் பிச்னா அது எப்படி இருக்கும்? இன்னும் ஆடியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இங்க நீ அந்த பேசிக்கா சாயிலுடைய நேச்சர் எப்படி இருக்கு, கியூரேட்டர் எப்படி போட்டிருக்காரு பிச், இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எவ்ரி டைம் ஒரு மேட்ச் ஒரே பிச்சில் தான் ஆடுறோம். முதல்ல ஆடுறவங்க சப்போஸ் பயங்கர ட்ரபிள் ஆகி பிச்சு ரொம்ப சூட் ஆகாம லோ டோட்டல் ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா ரிப்ளை பண்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா அசால்ட் அடிச்சுட்டு போறாங்க. ஃபார் 1 ஃபார் 2 டு பாயிண்ட்ஸ் ஓவர்லாம் அது நடக்குது. சப்போஸ் முதல்ல ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப ரேர் என்ன ஆகுது, செகண்ட்ல திடீர்னு விண்டி ஆகி கண்ணாப்பண்ணு ஸ்விங் ஆகுது. ஸோ நம்ம இந்த கால்குலேஷன்ஸுக்கு எதுவுமே ஆன் த ஸ்பாட் போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த T20ல அது முடியாது. நம்ம எப்படி மைண்ட்ல இருக்கணும், ஸ்லோ பிச்சா நான் இப்படி ஆடிக்கிறேன், ஃபாஸ்ட் பிச்சா நான் இப்படி ஆடிக்கிறேன், கேரம் பிச்சுனா நான் இப்படி ஆடிக்கிறேன். என்ன ஒண்ணுங்கன்னா பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரன் அடிக்கணும். பவுலிங் போடும்போது எக்கானமி. ஆனா அதுல ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலான் இருக்கேன். அட்வைஸ் சஜஷன் ஃபார் பும்ரா அண்ட் வருண், 2 பேர் தான் பிரின்சிபல் விக்கெட் டேக்கர்ஸ் நமக்கு. ஓகே, மீதி பேர் எடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு போனஸ். ஜென்ரலாவே எக்கானமிக்கு தான் போலிங் போடணும், விச் இஸ் நெகட்டிவ் போலிங் தான். அதாவது மைண்டே நெகட்டிவ் தான். விக்கெட்லாம் வேணாம், சேஃபா 1 ரன் 2 ரன் நீங்க அடிக்க போடுற 4 6 அடிக்கூடாது அப்படின்னு போறதே டிஃபென்சிவ் ஆட்டிடியூட் தான். அது மீறி பேர் போகலாம். பட் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி மட்டுமே கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்க டென்ட் கிரியேட் பண்றதுல தான் ஸ்லைடே கிரியேட் ஆகும் எதிர் டீம்ல. இவருடைய யார்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு ப்ரூட்டுக்கு ஸ்லோ ரன் போட்டார் பாருங்க ப்ரூக்குக்கு. ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ விக்கெட் டேக்கிங் அந்த ஒரு டைரக்ஷன்ல யோசிக்கக்கூடிய 2 பவுலர்ஸ் இவங்க தான். அது பும்ரா பார்த்துப்பார். பும்ரா எப்படி வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இது பிரெயினியஸ்ட் அண்ட் மோஸ்ட் லீத்தல் பவுலர் கோயிலேயே. அவர் விட்டுடும், அவர் எந்த சஜஷனும் தேவை கிடையாது. வருணுக்கு மட்டும் என்ன ஆகுது, விக்கெட்ஸ் நல்லா ஓர்ந்துருந்தது. நியூசிலாண்டோட போடும் போதெல்லாம் விக்கெட் எல்லாம் ஓர்ந்துருந்தது. இப்போ என்ன பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. நீ பேக் ஃபுட் போறியா, முதல்ல அவர் ரூம் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீ போட வந்து நீ டெலிவரி பால் பண்ற மாதிரி கண்ணாடி ரூம் கிரியேட் பண்ணிக்கிறேன் அடிக்கிறதுக்கு. போட்ட உடனே அப்படியே அடிக்கிறேன், கிளாஸ் அடிக்கிற மாதிரி பேக் லெஃப்ட் இல்லாம அப்படி அடிக்கிறது. ஓகே, அப்படி பண்ண ஆரம்பிச்ச உடனே மைண்ட்ல அவர் நான் சொல்லுவேன் தெரியுமா, நீங்க ஒரு 2 ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 ஸ்டெப். நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி ஆஃப்னர் வந்துட்டாங்கன்னா நம்ம இஷான முதல்ல அனுப்புறான்ற மாதிரி இப்போ. ஸோ அவர் மைண்ட் அளவில் என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு,
நம்ம விக்கெட் டேக்கிங்கே போட வேணாம், ஃபாஸ்டா நம்ம அவுட் ஆசம் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் அவருக்கு ஒரு மாறி இருக்கு ஷிஃப்ட். பட் அவர் அதை விட்டுட்டு நம்ம நார்மலா இந்த மாதிரி போலர்ஸுக்கு, அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்தும் தூக்கி அடிச்சிடக்கூடாது, பேக் ஃபுட்டுக்கு போறதுக்குள்ள போட்டு வந்து அடிக்கிறோம் பேட்லியும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரி, ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டாப் டெலிவரி வச்சிருந்தார். அதுக்கு ரிவார்ட் பண்றது ஒன்று பெட்டர். இன்னொன்னு, இஃப் இட் இஸ் நாட், இஃப் ஹி திங்ஸ் இட் இஸ் நாட் டூ லேட், அவர் வந்து 24ல 22 பால்ஸ் வந்து இன்கமிங் கூகுளி தான் வருது. ஸோ ஒருவன் ஆடும்போது ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அக்கறாத ஆடினா இப்படி போகாது, உள்டாவா போகாதுன்னு வச்சு ஆடுறாங்க. இன் பிட்வீன் 2-3 லெக் பிரேக் லைட்டா பயமுறுத்தி பீட் பண்ணா கூட மைண்ட் திருப்பி டபுள் மைண்ட் வந்துடும். அதனால அதை அவர் ட்ரை பண்ணும். ஏன்னா இதுல ஒரு டைசியான ஒரு டிசிஷன் அவங்க. இங்க வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தியை விட்டுட்டு குல்தீப் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் சத்தியமா நடக்கும். அது வந்து வெரி டிஃபிகல்ட் டிஸ்கஸ். அது கிளிக் ஆச்சுன்னா ஓஹோன்னுவாங்க, கிளிக் ஆகலைன்னா ஒழுங்கா வருண் வச்சு அடுத்த பேசுவாங்க. இது வந்து இதெல்லாமே அன்னைக்கு சுச்சுவேஷன்ல என்னன்னா, 2 பேரும் நல்லா வண்டி ஓட்டுறோம், அன்னைக்கு என்ன டிராபிக்னு தெரியாது, சரி பாவம் போகலாம், இடிக்கலாம், அந்த மாதிரி தான் பஸ். ஸோ இது சொல்ல முடியாது. அதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, கரெக்டா பிச்சோடைய நேச்சரை கேஜ் பண்ணி ஹிஸ்டரி ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் எடுப்பாங்க. வருவனை தான் ஸ்டிக் அவுட் பண்ணுறது என்னுடைய எண்ணம். பிகாஸ் அப்போனன்ட்ஸுக்கு சப்போர்ட் நீங்க யோசிச்சு பாருங்களேன். லைக் ஹவ் ஐ டோல்ட் ஃபார் வேர்ல்ட் கப், அஸ்வினை எடுக்கணும் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஃபைனல்ஸ் அஸ்வின் இல்லைன்றா, அதுவே ஒரு ரிலீஃப், சைக்கலாஜிக்கல் ரிலீஃப். பட் அவர் இருக்காருன்னா சின்னதா மைண்ட் எப்போ ஒரு வரப்போறாரு போலிங்க்கு. அரிகிரியில அரிகிரி அசம்பிளி ப்ரோக்ராம்ல நான் உட்காந்துருப்பேன், சிட்டிபாபு வந்துருக்க மாட்டேன், கூட நார்மலா பேசிட்டே இருப்பாங்க கெஸ்ட். அந்த அவர் வரத்து ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்து அவங்க பார்ட்னர் இல்லை அப்படிம்பாங்க, என்ன விஷயம் இல்ல அவர் எங்க காணும் அப்படின்வாங்க. வரும்போது அவர் பயங்கரமா கலாய்ப்பாருல, ஒரு சின்னத மைண்ட் அங்க போயினே இருக்கும். அந்த மாதிரி இவர் இல்லைன்றது ஒரு பெரிய ரிலீஃப் ஆயிடும். அப்பா ஒரு தலைவலி விட்டுது. இந்த பிக் பண்றது டிஃபிகல்ட்டியே கிடையாது. குல்தீப்பை பிக் பண்ணிடலாம், எப்படி போட்டாலும் இறங்கிட்டா பிக் பண்ணிடலாம். பட் வருணை இறங்கினாலும் பிக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சின்ன டைலமா ஒன்று இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அதனால சைக்கலாஜிக்கல் சைட்ல நீங்க பார்க்கும்போது வருண், அபிஷேக் சர்மா நீங்க வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா இப்ப சரி, இப்போ ஒரு 10 இன்னிங்ஸா ஃபிளாப் எல்லாம் ஊரே உலகமே சொல்லிட்டு 2 பேரும் தூக்கின்னுன்றாங்க. அந்த அளவுக்கு அங்க சென்சிபிலிட்டிஸ் இல்லாம இருப்பாதுன்னு எனக்கு தோணல ஒரு லெவல். அதனால ஐ கோ வித் த சேம் டீம். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு தோணல. டெஃபினெட்லி சார். நம்ம இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததுலயே பார்த்தீங்கன்னா, இந்த பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்திலாம் என்னெல்லாம் பேசுனீங்கன்னா, இந்த மேட்ச் சேர்த்து வச்சு குடுக்குறேன் வச்சுக்க, ஜெயிக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இவங்க 2 பேர்ட்டயும் அந்த வெறி உணர்ந்து வர. ஆனஸ்டா சஞ்சு சாம்சனை போட்டு கழுவி ஊத்தினவங்க கொஞ்சம் பாயிண்ட் ஆயிட்டாங்கல்ல இந்த 2 இன்னிங்ஸ்க்கு அப்புறம். ஆனஸ்டா சொல்லுங்க, சஞ்சு சாம்சன் ஆடி பர்சஸ் பண்ணுன்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. பர்சஸ் பண்ணோம், இட் பெய்ட் டிவிடெண்ட்ஸ். அப்படியே மாத்தி விட்டார் கேலரியை. இட் டுக் அஸ் க்ளோசர் டு தி கப். சூரியகுமார் யாதவ் அவன் எப்படி ஆடலாம் லெவன்ல, அந்த டாக்ஸ் வந்தது. நம்ம எதுக்கு பேசுறோம்னா, கில்ல நீங்க டிராப் பண்ணும்போது இப்ப இவருக்கு தானே அந்த யாஸ்டிக் தானே அப்ளை பண்ணணும்னு பேசுறமே தவிர சூரியகுமார் யாதவ் எப்பயுமே சொல்லல. பட் சூரியகுமார் யாதவ் அவர் யூஎஸ் மேட்ச்ல அவர் இல்லைன்னா கேலி நம்ம அந்த மேட்ச். அதனால நம்ம இப்ப யாருக்கெல்லாம் கை தட்டின்னு இருக்கோமோ அவங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கை வச்சு அவங்க தான் இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்கு அந்த ஃபெயிலியருக்கு முன்னாடியே அவங்க யாரு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா அப்படின்றத காமிச்சிட்டாங்க. இப்ப நல்ல மாணிக்கமா மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பாஷா உள்ள ஒளிஞ்சிருந்தா இருக்கு, அவங்களோட அந்நியன் உள்ள இருந்து அது வரும். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம போகணுன்ற. சார் இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா சார், இந்த ஃபின் ஆலன் கதையை கொஞ்சம் முடிச்சு விட்ருங்கப்பா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்பா இந்த சாம்சனை முடிச்சு விட்ருங்கப்பா. இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் இதுக்கு முன்னாடி ஆடின அந்த இன்னிங்ஸோடைய அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர்ன்றது இருக்குல்ல சார், அது வந்து பெருசா மக்கள் உடனே பிடிச்சிருது. 2 இன்னிங்ஸ் ஆட்டர் அவ்வளோதான் சஞ்சு சாம்சன் அவங்க பயப்படுறதும், இல்லை வந்து இந்த மீடியா எழுதுறதுமே அப்படிதான் இருக்கு. How do you see that the both will perform in this matches? You have any good expectation on Sanju Samson and Finn Allen this match? ஸ்மார்ட் திங்கிங் தான். நீங்க எப்படி ஃபின்னா நடுங்குறீங்களோ அவங்க சஞ்சு சாம்சன் பயந்து இருப்பாங்க. அதே தானே எல்லாருக்கும். இந்த ரன் படத்துல வரல, ஏய் தங்க அக்கம் இங்கதான்டா, உன் இங்கதான்டா அவன் சொல்ல. அதே மாதிரி சினிமா மாதிரியே தான். இப்ப வில்லன் மிரட்டும் போது ஹீரோ ஒருத்தர் மிரட்டுறாரு, உன் தம்பி எல்லாரும் எங்கடா இருக்க சொல்ல எங்கடா இருக்க நீ எங்கடா. இந்த வில்லன் கேள்வி யார் சொல்லுவாங்க நான் எங்க இருக்கேன்னு? போர்ட்ரஸ் சீட்ல மாடியில பால்கனில காப்பி குடிச்சிருக்கேன்னு சொல்லுவான், எவனும் சொல்ல வேண்டாம். ஆனா பயத்திலே கத்திட்டு இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு வந்து இது ஒரு பயம் நீங்க நினைச்சீங்கன்னா, இத்தனை நாளா நம்ம அடிச்சு போட்டு மேய்ச்சிருக்கிறோமே,
அப்ப வருண் சக்கரவர்த்தி அவங்க எப்படி பயப்படணும், அபிஷேக் சர்மாவுடைய சிக்ஸர்ஸுக்கு எப்படி பயப்படணும் இவ்வளவு இருக்கு. சோ அதனால நம்ம அவங்க பயப்படுறதுன்னு இருக்கு, ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல அவங்க பயந்து இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்றான். இப்போ திங்கிங்ல தான் இருக்கு எல்லாமே. தோனி மாதிரி ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணுவாரு, ஃபின் ஆலன், சைஃபர்ட் வராங்களா, ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி கொடுத்தாங்க பாகிஸ்தான் against முதல்ல நம்ம டூபேக்கு. இப்ப டூபே பேட் ஆஃப் போடுறத விட்டுருங்க, எது தைரியத்துல கொடுத்தாங்க. மைண்ட் ஓடும், நம்ம ஏத்தணும், இவன் ஓடி மெதுவா போடுவானு, என்ன பண்ணலாம் முதல் பால் திங்கிங் ப்ராசஸ ஆல்டர் பண்ணி விட்டுறது தான். ரேட்டில் த பிரெயின். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் சப்போஸ் அக்சல் பட்டேலியோ இல்ல வருண் சக்கரவர்த்தி நேரம் முதல்ல அவர் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, தப்பு அந்த ஓடி வர்றதுக்கு தானே நம்ம ரெடியா இருக்கோம், மென்டலி ப்ரிப்பேர்டு. 2 ஸ்டெப்ல வேற ஒருத்தன் போடுவான், எந்த பால் அடிக்கலாம், அக்ராஸ் அடிக்கலாமா, எங்க 2 ஃபீல்டர் வச்சிருக்கான், அங்க 2, அப்புறம் இப்படியே போட போறனா, கூகுளி போட போனா, இல்ல கட்டுக்கு போலாமா, இவ்வளவு ஓடுது இல்ல. அதனால நம்ம ஏன் அதை பண்ண கூடாதுன்றான், டக்குன்னு பண்ணிடணும். அதை பண்ணா ஏன் ஒரு ஓவர் அடிச்சானா கட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அவ்வளவுதான். அதான் மைண்ட் நீங்க மாத்தணும்ன்ற. நீங்க ஸ்டெரியோ டைப் டெம்ப்ளேட் கையிட்டாண்டீங்கன்னா அவங்களது இப்போ ஃபின்னாலன்னு வராது, ஃபாஸ்ட் போட்டு அங்க அடிச்ச மாதிரி அடிப்பேன், ஃபாஸ்ட் போட போறது இல்லையே. திடீர்னு நாங்க உஸ்மான் டாரிக்கா மாறும், அம்பேத்கர் நின்று இருப்போம், நடராஜர் போசிங்க ஒரு போட மாட்டோம் அப்படின்னா வெறியாவீங்க நீங்க தான் அப்போதும் தெரியாது. ஸோ மைண்ட் மைண்ட் கேம் தான். சார் வெரி சீரியஸ் கொஸ்டின் சார். இப்போ நம்மளோட டீமை பொறுத்த வரைக்கும் ஹெவி டிபெண்டன்ஸ் இஸ் தேர் ஆன் ஜஸ்பிரிட் பும்ரா. அவரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவர் ஒன்றும் ஏஐல செஞ்ச ஒரு மிஷின்லாம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபெயிலியர்னு வரும், அது நாளைக்கா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நானும் வேண்டிக்கிறேன். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் ஹிம் அண்ட் மற்றவங்க எல்லாருமே எங்கேயாவது ஒரு ஓவர் 2 ஓவர் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இதுவாக போயிடுது. போன மேட்ச் நம்ம செமிஃபைனல் 1 ஹிட் அவே, 7 ரன்ஸ் வித்தியாசம், ஒரு 6 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா மேட்ச் எங்க வேணா போயிருந்திருக்கும், அப்படி போயிருந்தோம். ஸோ நம்ம பவுலிங்கோட கான்சென்ட்ரேஷன் மெயினா எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இந்த பிட்ச் சீம் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பிட்ச் ரிப்போர்ட் இது வரைக்கும் வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னுக்கான அசிஸ்டன்ஸ் கம்மி தான்றாங்க. ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எவ்வளவு கரெக்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா இஸ் பிரில்லியன்ட். அவர் ரன் கொடுப்பாரு, எல்லாம் பார்த்துருக்கேன் நான். பட் பால் சீம்லயே போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, சீம்லயே போய் திடீர்னு வெளியில போட்டு உள்ள வருது, இதெல்லாம் பண்றாரு. இந்த மேட்சுக்கு பிகாஸ் ஆஃப் இஸ் கிஃப்டட் ஆக்ஷன் லைக் புவனேஸ்வர் குமார் பியூட்டிஃபுல்லா இருக்கு ரெஸ்ட் பொசிஷன். அதுல லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் எடுத்துறாரு, ரைட் ஹேண்டர்ஸையும் எடுத்துறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் கம்பேர்ட் டு தி ஹர்திக் பாண்டியா ஆஃப் தி எஸ்டேயர்ஸ். இஸ் நாட் பவுன்சிங், தேங்காய் உடையிறது இல்லை இப்போ ரொம்ப. ஓகே, அவரையும் அடிக்கலாம் தான் ஒத்துக்கினேன். பட் அவர் ரொம்ப பிரெயினியா போடுறாரு, குரூஷியல் ஸ்டைல் அவர் டாப் கிளாஸா போடுறாரு. உம்ராக்கு அடுத்த செகண்ட் பிடில்ன்ற மாதிரி லவ்லியா போடுறாரு. அவருக்கு ஷார்ட் பிட்ச் மட்டும் மூடாமட்டாருன்னா போடும். ஸோ அது ஒண்ணு. அல்டிமேட்டா பீச் மணல்ல ஆடுங்க, கான்கிரீட்ல ஆடுங்க, மேட்டிங்ல ஆடுங்க, டர்ஃப்ல ஆடுங்க, எங்க வேணா ஆடுங்க, யாருக்கு தான் அந்த பால டிக் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். எங்க வேணா ஆடுங்க. தட்ஸ் ஒன் டெரர் டெலிவரி ஃபார் எனி பேட்டர். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராடரியா ஸ்டம்ப் அவுட் போய் ஸ்கூப் பண்ணணும், இப்படி போய் டிக் பண்ணி கவர்ஸ் மேல அடிக்கணுன்றதால டாப் ப்ரையாரிட்டி அதுதான். அப்ப டூபேக்கு மட்டும் நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க என்ன வேணா போடுங்க, 2 மட்டும் பண்ணாதீங்க. நீங்க நோபால் போட்டுறாதீங்க. நோபால்னா 150 160 ஷோயப் அக்தர் மாதிரி போடுறவங்க நோபால் போடலாம். நீங்க கிட்டத்தட்ட அம்பையரோட கொஞ்சம் பாஸ்டா இருக்கீங்க நீங்க ஓடி வரத்துல. அதுக்கு நீங்க நோபால் போட்டீங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு நோபால் தண்டனைன்னு ஒண்ணு கொடுப்போம். நீங்க அதை பண்ணிடாதீங்க. உங்களுடைய ஸ்லோவர் ஸ்டெப் வேரியேஷன் ஆஃப் பேஸ், லைன் அண்ட் லெங்க்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தயவு செய்து இந்த ஃபுல் டாஸ் போடுறாதீங்க. நாங்க அதுக்கு துஷார் தேஷ்பாண்டே வச்சுக்கணும், நாங்க எப்போ வேணா போடுவோம். அவர் 7 ஃபுல் டாஸ் போடுவார் 6 பால்ல. மீடியம், லார்ஜ், எக்ஸல் நிறைய வச்சுக்க ஃபுல் டாஸ். நீங்க அதை போடுறாதீங்க தயவு செய்து. நீங்க என்னத்துக்கு அந்த லாஸ்ட் ஒரு ஜோப்ராஜருக்கு ஃபுல் டாஸை போட்டு 6 முடிக்கிறீங்க? ஃபுல் டாஸ் எதுக்குன்னு கேட்கறேன் நான். நீங்க இந்த போடுற ஸ்லோ ஸ்டெப்ல ஃபுல் டாஸ் போடுவீங்களா? எது உள்ள ஒரு பேட்ஸ்மேனே 3 6 அடிக்கிறான்னா அது எவ்வளவு டேஞ்சரஸ் டெலிவரி. ஸோ லேண்டட், நீங்க லேண்ட் பண்ணி அடிக்கிட்டோம் பரவாயில்ல, அவங்களோட திறமை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டோம். நீங்களா அல்வாவா கொண்டு கொடுக்காதீங்க. ஸோ டிப் ஸ்லோ யாருக்காவது ஒயிட் அவுட் சஸ்டம் போடுங்க, ஷூவை பார்த்து போடுங்க. அண்டு அந்த டிஃபரன்ஸ் நீங்க என்ன பார்க்கணும், சாண்ட்னருக்கும் இல்ல சாண்ட்னர் ஒரு பக்கம் ஸ்பின்ல நான் சொன்னேன். இங்கடி லுங்கிக்கும் மீதி பேர் போடுற ஸ்லோருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நான் பார்த்த வரைக்கும், மீதி பேர் ஓடி அந்த பேக் ஆஃப் தி ஆர்ம்ல போடுறது, பேக் ஆஃப் த பாம்ல போடுறதுலாம் இருக்கு. அந்த டெலிவரிஸ் பேட்ஸ்மேன் சுத்தின அப்புறம் அவன் சுத்தி முடிச்ச அப்புறம் பேட்டுக்கு மேல போகுது. ஜென்ரலா எல்லாரும் போடுற ஸ்லோரன், இங்கடி லுங்கி போடுற ஸ்லோரன் மட்டும் பேட்டு கீழே போகுது, அச்சு முடிச்சிருந்தா. ஏன்னா நிறைய ஆங்கிள் நிறைய நாய் வருது. இட் கோஸ் அண்டர் த பேட் அண்ட் அவங்களே பாருங்க கிரீஸ் கிட்ட பிச்சை அப்படி மிஸ் பண்றாங்க. அவர் பியூட்டிஃபுல்லா என்ன பண்றாரு, க்ளோசர் டு த பாடி போடுறாரு.
அதை நீங்க என்ன வேணா யார் வேணா போட்டுங்க. இந்த பால் பிச்சிங் ஆன் ஷார்ட் ஆஃப் லெங்க் ஆன் குட் லெங்க் மட்டும் தவிர்த்துருங்க. ஷைன் இருக்கும்போது பிச் ஹெல்ப் ஆகும்போது தான் நீங்க அதை பண்ணிக்கலாம். பட் இது ஃபுல் ஆஃப் ரன்ஸ் இருக்கச்சு அந்த லெங்த் அந்த லைன் என்ன வேணா போட்டுங்க. அந்த லெங்த் மட்டும் கைண்ட்லி அவாய்ட். அது டோட்டல் அவுட் ஆஃப் சிலபஸ். குட் லெங்தோ ஷார்ட் ஆஃப் லெங்தோ அதை நீ போட்டுறாதீங்க. லெட் த பால் கோ மோர் இன் தி ஏர் அண்ட் லேண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் த ஃபுட் ஆஃப் த பேட்டர் ஆர் ஜஸ்ட் ஓவர் பிச்ட் கூட பரவாயில்ல. டிக் பண்ணி அடிக்கிறது கஷ்டம். பட் வென் யூ போல் குட் லெங்த் ஆர் ஷார்ட், பேட் ஆல்ரெடி இங்க இருக்கு. அந்த பால் விசிபிலிட்டி வரை இவ்வளவு தூரத்துக்கு வருது ஒயிட்டா அப்படின்னாங்கன்னா மிடில் ஆஃப் த பேட் தான் வெளில போடும். அந்த பாலை நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். அது வரும், நார்மல் போலிங் அது வரும். அது கீப் இட் டு த மினிமம் அப்படின்னா சேஃப். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியுமே பேசி முடிச்சிட்டோம். ஸ்பின்ல ஒரே ஒரு நபர் இருக்கிறார் இந்த பக்கம், அக்சர் பட்டேல். ஸோ இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல விளாடுற ஒரு கேமிங் ஸ்டைலுக்கு எல்லாருமே இந்த பிச் சீம் ஃப்ரெண்ட்லின்றாங்க, பவுன்சர் இருக்குன்றாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆட்களுக்கோ இல்லை மேபி மேட் அண்ட் ரிச் மினிஷம் ஒர்க் அவுட் ஆகலாம், ஜஸ்பிப் ஆகலாம். பட் ஹவு டு யூ சி அக்சர் பட்டேல் அடாப்டிங் டு திஸ் கண்டிஷன்? பிகாஸ் அவரோட ஒரு ஓவர் 2 ஓவர் எங்கேயாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஓவரை பதுக்கிறதுக்காக தான் நம்ம சிவம் துபே இறக்கி விட்டோம். லாஸ்ட் 2 ஓவர் அவர் போடுற மாதிரி ஆச்சு. அக்சர் பட்டேல் எங்க யூஸ் பண்றது? அந்த ஒரு ஓவரை வேண்டாம் அடிச்சுடுவானுங்கன்ற பயத்துல நம்ம ஹோல்டு பண்ணிட்டே வந்தோம். அப்படி ஆச்சு போன மேட்ச்ல செமிஃபைனல். ஸோ ஐ எம் ஆஸ்கிங், இப்போ குல்தீப் யாதவும் போகலன்னு ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் மேபி அந்த ஒரு சேஞ்ச் பண்ணலாமோன்னு தோணுது சார். பட் அது பேட்டிங் டெப்த் அஃபெக்ட் பண்ணுன்றனால தே ஓன்ட் கோன்னு நினைக்கிறேன். How do you see Akshar Patel adapting to this condition? கிளாசிக். he knows the way to go. அவர் அடிக்கிறாங்க, அது வேற விஷயம். அவர் he doesn't give you juicy half volleys and all. Even when you are just cutting him all over the ground, திடீர்னு ரொம்ப தைரியமா ஃப்ரண்ட் ஃபுட் போட்டு அக்ராஸ் ஆடி போல்டு. எவ்வளவு போல்டு வித்தியாம் வந்து எத்தனை போல்டு நம்ம பாக்குறோம். அவங்க சுப்ரீம்லி கான்பிடன்ட் பாத்து இல்லாட்டா அந்த கேட்ச் எல்லாம் பிடிக்க முடியாது. we need confident people. forget the talent. அந்த அந்த presence of mind like தோனி. நீ 14வது ஓவர் நீ எனக்கு மேடன் போட்டுக்கோ, 20வது ஓவர் நீ எனக்கு போடுறியா, நீ அழிஞ்ச உன் கெரியரே அழிஞ்சு 6 6. அந்த கான்பிடன்ஸ் இருக்கிறவங்க ஆடினா போறோம். அது அக்சர் பட்டேல் சுப்ரீமா இருக்கு. இப் த பிச் இஸ் டிஃபிகல்ட், சடன்லி சப்போஸ் பிச் எராட்டிக்கா பிஹேவ் பண்ணிச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் கேஎல் ராகுல். பட் இந்த லெஃப்ட் ஹேண்டர் யூ ஹேவ் அக்சர் பட்டேல். அவர் மாதிரி பேட்டிங்ல சான்ஸே கிடையாது. என்னாலும் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கிட்டு ஆடுவார். டு ஸ்டடி த போட்னா ஒரு ஆடுவார். அவரும் விராட் கோலி அடிச்சாங்க பாருங்க, ஃபைனல்ஸ் ஆல்ரெடி ஆனாங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லா. அது மாதிரி பவுலிங்கை பொறுத்தவரையும் அவர் வந்து இஸ் மேக்கிங் லைஃப் ட்ரபிள்சம் ஃபார் த பேட்டர். அவ்வளவு நீங்க டெஸ்பரேட் ஆகி அட்ராஸ் சுத்துவீங்க. நிறைய போல்டு ஒரு எடுப்பார் வித்தியாம வரதுனால. அதனால he can easily adjust boss. Maybe last over is a challenge, including Bumrah. For everybody it's a challenge. Even for Sunil Narine it's a challenge. எல்லாருக்கும் அது சேலஞ்ச். அதை நம்ம பார்க்க முடியாது. இவருக்கு ஒரு ஓவர் கொடுக்காம இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவ்வளோ பேடெல்லாம் போடுற போலர் கிடையாது. இஸ் சோ கான்பிடென்ட் அபவுட் இஸ் லைன் அண்ட் லெங்த். இப்படி போடுற கையை மடக்கி இப்படி போடுற குல்தீப்புக்கு கூட ஃபுல் டாஸ் வரலாம், லைன் ஸ்ட்ரே ஆகலாம், லெங்த் ராங் ஆகலாம் போகலாம். இப்படி அடிச்சு போடுறவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இப்படி போடுற லெஃப்ட் ஆஃப். ஸோ அதுல நீங்க ஸ்பின் லெஃப்ட் ஆஃப் மினிட்ல அக்சர் பட்டேல் நம்புறது நீ வேற யாரையும் நம்ப முடியாது. இஸ் டூ பிரில்லியன்ட். ஆல்ரைட் சார், எட் அனதர் ஃபைனல். இந்தியா T20 வேர்ல்டு கப் 2024 அடிச்சது, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சது, திரும்பவும் இப்போ இது அடிச்சதுன்னா ஹேட்ரிக் ஐசிசி ட்ராஃபிஸ் அடிக்கக்கூடிய ஒரு டீமா இந்தியா இருக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபைனல் சார். ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? ஐ எம் டூ எக்ஸைட்டட். ஐ லவ் த கேம். இப்போ இதே இங்கிலாந்து நியூசிலாந்து வந்தாலும் நான் ஜாலியாக பார்ப்பேன் இந்த மேட்ச். ஃபைனல்ஸ் இங்கிலாந்து நியூசிலாந்து அது பார்த்த கேம் த்ரில் ஆஃப் த கேம் என்ன ஃபைண்டிங்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கலான்றது தான் நான் பார்ப்பேன். எனக்கு இந்தியாவை தான் ரொம்ப குஷி, ஹைப்பர் குஷி. பட் எல்லாருமே ஃபியரை எம்எல்ஏ டம்ப் பண்றதுக்கு இது அவ்வளவுதான் பூட்ட கேஸ்ன்னு பேசுறாங்க. அப்படி பேச விடு. சான்ஸ் இருக்கான்னு கேட்ட விட்ட போறல. திடீர்னு எனக்கு 18th ஓவர் ஃபோன் கால் யாருன்னு பார்த்தா சூரியகுமார் யாதவ். அவர் கேட்க ஒன்னாவதுல சேஃபா ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்ட்டு. அப்படி அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க ஒரு விஷயம். இப்ப எனக்கே இது வந்து ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ற மாதிரி தான். ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் இன் மை ஹவுஸ். ஐ எம் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின்ஸ். எனக்கே திக்குன்றது நம்ம சொன்னது நடக்குமா, எப்படி ஆர் வி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் சக்சஸ் எனக்கே தோணுதுன்னா, அங்க 40,000 பேர் கிரௌடுக்கு மத்தியில வெதர் கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியாது, சாயில் எப்படி இருக்க போறதுன்னு தெரியாது, எந்த சமயத்து சேஸ் பண்ண போறோமா டிஃபெண்ட் பண்ண போறோமா, சேசிங்லயாவது கேட்ச் விட்டுட்டோம்னா பரவாயில்ல மேக்கப் பண்ணிக்கலாம் பேட்டிங்ல, டிஃபெண்டிங் டேட்ல போய் கேட்ச் 2 அபிஷேக் சர்மா விட்ட மாதிரி விட்டா போச்சு மேட்ச். இவ்வளவு டென்ஷன் இருக்கு. இட்ஸ் நாட் ஈஸி. அதெல்லாம் அவங்க ஆடுறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நம்ம பயங்கரமா ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இத்தனை டீம்ஸ் இவ்வளவு ஹார்டர்ஸ் இவ்வளவு நெகட்டிவ் தாக்கம் மீறி வந்தாச்சு. வேற என்னதான் பண்ணணும்? ஃபைனல்ஸ் கட்ட மாதிரி ஜெயிக்கணுமா? அது கிடையாது. டோர்னமெண்ட் முடிஞ்சிருது ஃபைனல்ஸோட. அதனால எப்படி முகமது ஆமி சொல்லிட்டே இருப்பார்,
தே ஹேவ் கம் டு செமிஃபைனல். பட் நோ நோ நோ. நாசர் ஹுசைன் சொல்றாரு, மாதிரி இந்தியன் bowling வாஸ் எக்ஸ்போஸ்ட். இந்தியன் bowling வாஸ் எக்ஸ்போஸ்ட். 253 அடிச்சு ஒரு 7 ரன்ல தான் ஜெயிச்சோம். அது கூட சிவம் டூபே அப்படி போடலன்னா நாங்க 25 ரன் மாதிரி ஜெயிச்சிருப்போம். எங்க bowling எக்ஸ்போஸ் ஒத்துக்கிறோம் நாங்க. ரைட்டு. உங்க bowling இன்னும் எக்ஸ்போஸ் ஆகல. நாசர் ஹுசைன் படி அவருடைய bowling எக்ஸ்போஸ் ஆகல. உங்க எக்ஸ்போஸ் ஆகாத bowling நாங்க 253 அடிக்கிறோம்னா உங்க எக்ஸ்போஸ் ஆகிற சமயத்துக்கு இருக்கிற bowling நாங்க 3000 அடிப்போம் 20 ஓவர்ஸ்ல. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், உங்க டீம்ல இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் கவனிச்சிருங்க. நீங்க பர்மனண்டா இந்தியா இதான் பண்ணணும்னே வச்சுக்காதீங்க. அதுக்கு ஒரு கண்ட்ரி இருக்குது. அவங்க உட்காந்து யாரெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம உதவ பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. டபுள் வின் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதெல்லாம். ஸோ அது ஒரு பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்கட்டும். நம்ம லெட்ஸ் பிளே த கேம். இப்போ சொல்றேன், வின் பண்ணுவோன்றது நம்ம ஹோப். நம்ம உதப்பட்டுட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது இப்போ டென்ஷன் ஆகி என்ன போறது பார்க்கலே இருக்கும். இந்த டோர்னமெண்ட் முடிச்ச உடனே இன்னும் ஏனும் அப்படி தோத்துட்டா ஜெயிச்ச உடனே பயங்கர ஹைப்பரா இருப்போம். ஐபிஎல் வரும். உடனே சிஎஸ்கே மேட்ச் என்ன போதும், திருப்பி தள்ள ஒரு தையை வச்சுக்கணும். இன்னும் அவங்க தெரியல இன்னைக்கு எப்போ வேணா என்ன வேணா அப்படி திருப்பி டென்ஷன் ஆகினா இருந்தேன்னா உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். திருப்பி சொல்றேன், அவங்க எல்லாம் கேம் ஆடுறாங்க. தே ஆர் ஃபேண்டாஸ்டிக் ப்ரொஃபஷனல்ஸ். தே பிளே பீப்புள் பே அண்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ் அண்ட் தே பிளே. அதெல்லாம் இருக்கு. பட் மேட்ச் உதப்படுறாங்களோ தோக்குறாங்களோ அன்னைக்கு ஈவினிங் கூல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா பார்ட்டிக்கு போவாங்க, டின்னருக்கு போவாங்க, ஜாலியா தான் இருப்பாங்க. நீங்க என்னத்துக்கு உங்க பர்சனலி வகிச்சுக்கிறீங்க, அதுன்னு எனக்கு புரியல. அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன். நம்ம ஒய்ஃபோட பெரிய தகராறு. தோனி காரணமா உங்க ஒய்ஃபோட நீங்க தகராறு பண்றது என்னன்னே புரியல. அவர் எங்கேயோ கிரிக்கெட் வேற மேட்ச் உதப்பட்டுச்சு, நீங்க அதை விட்டுருங்க. அது வேற. சினிமா பாக்குற மாதிரி தான். சினிமா கட்சியில ஹீரோ செத்துட்டாருன்னா வீட்டுல எல்லாரும் வந்து அடிப்பீங்களா? அது கதை தான் எதுவும். ஏன்னா 2 பேரும் உங்களுக்கு எதுவும் பண்ண போறது இல்ல, உங்களாலேயும் அவங்களுக்கு எதுவும் இல்லை. நீங்க கைத்தட்டத்துல இருக்கு. அது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்டா இருந்துருக்கேன். ஸோ அதனால பகிர்ந்த ரிசல்ட், லெட்ஸ் என்ஜாய் தி கேம். எனக்கு தெரிஞ்ச ப்ராபபிலிட்டி இஸ் டுவர்ட்ஸ் இந்தியா. டவுட்டே கிடையாது. சார் எவ்வளோ சார் டார்கெட் எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பேட்டிங் என்ன இந்தியாவா? இந்தியா பண்ணா எவ்வளோ டார்கெட் வைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பிட்சுக்கு? சேசிங் வந்தா பிட்வீன் 170 and 180 வரும்னு எனக்கு தோணுது. பிட்வீன் 170 and 180. அவங்கள நம்ம கொட்டத்தை அடக்கிறதுக்கு 185 or 190 போடும். அப்படிதான் எனக்கு தோணுது. ஆல்ரைட் Either சார். way, it's around 170, 180 தான். இந்த கிரவுண்ட், இந்த அகமதாபாத் கிரவுண்ட் வந்துட்டா அதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஒன்று பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஃபைனல் வந்து 3 நாள் 4 நாள் நடக்கும். இந்த சிஎஸ்கே குஜராத்துக்கு நடந்த மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வேலை இருக்குது, அடுத்த இதுக்கு போகணும் வாழ்க்கையில. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்திரேலியா ஃபைனல் நிறைய பேர் ஞாபகப்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் கேரண்டீடு சார். சூப்பராக உட்காந்து மேட்சை பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு மக்களோட திரும்ப உட்காந்து பேசவும் போகிறோம். சூப்பர் சார். See you on the end of the final. டஃப்பான டீம்ஸ் வராங்க. சரியா பர்ஃபார்ம் பண்ணாம டஃப்பான டீம்னு ஒரு இமேஜ் இருக்கிற டீமையும் அடிக்கிறோம், நல்லா ஆடிட்டு இருக்கிற டீமையும் அடிக்கிறோம். இப்போ ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, ஓடிஐ வேர்ல்ட் கப் ஆடணுமே. வேர்ல்ட் கப்ல நம்ம கூட அந்த கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஜெயிச்சுனே வந்து கட்சியில் ஆஸ்திரேலியா டெவலப்பட்டோம் இல்லையா? அந்த ஒன் பேட்டேன்றது கடைசியில வந்து. ஆனா ஃபார்ச்சுனேட்லி இந்த T20 டோர்னமெண்ட்ல அந்த பேட்டே சவுத் ஆப்பிரிக்காவோட நடுவில் வந்துச்சு. அதனால ஆடிட்டு இருக்கிற ஃபார்மை பார்க்கும்போது இந்தியா ஸ்கோப் சேலிங் தான் எனக்கு தோணுது ஃபைனல்ஸ். சூப்பர் சார். மேட்ச் முடிஞ்ச உடனே சூப்பராக வந்து நம்ம திரும்பவும் அதில் பேசுவோம். தேங்க்யூ சார். ஆமா. சூரியகுமார் யாதவ், ஸ்கை வின்னிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கை இஸ் எ லிமிட், மறந்துடாதீங்க. பட் இன்க்ளூடிங் மிஸ்ஸஸ் சூரியகுமார் யாதவ், எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் தி விமென்ஸ் டே கிஃப்ட் விச் இஸ் த கப். டோன்ட் ஃபர்கெட். அது நைஸா எத்தனை வந்து. தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ சார். மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR with the victory celebration.